ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டு ஹேண்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆனால் கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு ஒட்டி பிடிக்காது, அப்சர்வ் ஆகாது. டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே யூபி ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஈவனாக வர மாதிரி அழகாக கட் பண்ணி டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் வச்சு உங்களுக்கு கட்லரி, லைன் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ கல் இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா கீழே ஃப்ரேம் கூட நம்ம ஷீட்லேயே பண்ணி கீழே ஷீட் வச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங். ஸோ பெட்ரூம்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செட்டப் ஐடியில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ தாராளம் வெயிட் தாங்கும். நீங்களே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு A1 Interiors. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சூலூரில் ஒரு ஏரியாவில் ஒர்க் முடிச்சிருக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ யூஸ் பண்ண கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ யூபிவிசிலேயே பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் ஹோம் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நான் சொன்ன மாதிரி உள்ள என்ட்ரானே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹால் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் ஒரு டிவி யூனிட். ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 7 இருக்கும். ஸோ 8 அடி வித்து 7 அடி ஹைட்டில் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ண கலர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது 2 கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா யூபிவிசி டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிளைன் ஒயிட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலர்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ரிச் லுக்கும் தரும், நமக்கு பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனில் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பூஜை யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பூஜை வந்து டோர்லேருந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். அவுட் சைட் ஃப்ரேம் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வரும். ஸோ டோரில் என்ன டிசைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பெல் கார்டு வச்சு கொடுத்து பெல்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டு ஹேண்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் போர்ஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு செவரு இல்லை, ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூபிசி ஷீட்டில் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து லீக் ஆனால் கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு ஒட்டி பிடிக்காது, அப்சர்வ் ஆகாது. ஸோ அதான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ பேக் சைட் பேனலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிசி ஷீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் செவுரு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆயில் லீக்கேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரை பிடிக்க ஆகும். பட் இதில் கரை அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப்ங்கிறனால இது பெரிய அட்வான்டேஜ். ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேனலிங் அண்ட் லைட் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இன்ச்சஸ் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ எஸ்எஸ் இன்ச்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் வரைக்கும் இன்ச்சஸ் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கலந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ இதனால தான் 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் ஒரு ட்ரா செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஸ்டோரேஜ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே நமக்கு வெளியே இருக்காது, எல்லாமே உள்ள பேக்கப் ஆகிடும். ஸோ அந்த ஐடியாவில் தான் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பூஜை யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸோ டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஒயிட் கலரில் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைடு ஒயிட் கலர் பேனலிங் பண்ணியிருக்கோம். பேனலிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஷீட்லேயே, அதாவது சில பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே கட் பண்ணி ஃப்ளூட்டட் டிசைன் கொடுப்போம். ஸோ ஸ்டிச் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே யூபி ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஈவனாக வர மாதிரி அழகாக கட் பண்ணி டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யூபி ஷீட்லேயே கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவி வந்து இன்னும் ஃபிட் பண்ணல. ஸோ இப்போ தான் எல்லாமே ஒர்க் முடிஞ்சதுனால டிவி ஃபிட் பண்ணல. ஸோ டிவி ஃபிட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஜஸ்ட்டு பேக் சைட் ஷீட் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் ஷீட் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வுட் இன்செர்ட் பண்ணி பேக் சைடு இருக்க இந்த ஷீட்டையும் வுட் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி எவ்வளோ பெரிய சைஸ்லாம் சரி, பிக் சைஸ்லாம் சரிங்க, தாராளம் வெயிட் தாங்கும், நம்ம ஸ்க்ரூ பண்ணாலுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைட் ஷீட்டில் அண்ட் பேக் சைடு இருக்க பேனலிங் ஷீட் ஆகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வுட் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே பார்க்கலாம், கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் பாக்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ டபுள் கலர் காம்பினேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் அண்ட் ஒயிட்டு, அதாவது டார்க் கலர் ஃப்ரேம் ஒயிட் கலர் டோர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ரேமில் வர மாதிரி இருக்கும், டார்க் கலரில் டோர் வர மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்க்கட்டும், பிளாக் கலரில் நாப் ஹேண்டில். ஸோ டிவி யூனிட்க்கு டிவிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு ஷேப் டிசைன் கொடுத்து, அதாவது டார்க் கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஷேப் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா தாராளமாக வெயிட் தாங்கும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், யூபிவிசி வெயிட் தாங்குமா, ஹெவி பிவிசி வெயிட் தாங்குமான்னு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 80 to 50 to 80 kg வரைக்கும் நம்ம வெயிட் தாராளமாக தாங்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். நார்மலாக பண்ணுறது இல்லைங்க, ஜஸ்ட் ஃபாலோ விடுறதுல எல்லாமே உட் இன்செர்ட் பண்ணி நல்லா ஹெவியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை டிவி யூனிட். வாங்க நெக்ஸ்ட் நம்ம உள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே பார்க்கலாம். கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் மாதிரி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூப் போகிறது எதுவுமே வெளியே தெரியாது. இதுக்குள்ளேயே நம்ம திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாஷ் மிஷின் தேவையான ஹேண்ட் வாஷ் ஆகட்டும், மெயினாக இந்த மாதிரி எதுனாலும் சரி நம்ம உள்ளே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஐடியாவில் தான் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்து இதுக்குள்ளே நம்ம திங்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது டோர் மாதிரி இருக்கும், பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த டிசைனாக கேட்டனால நம்ம இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். அதாவது டோர் மாதிரி செட்டப்லாம் பண்ணி கொடுத்து இது அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லாங்கில் பார்க்கும்போது டோர் செட்டப் இருக்கும், பட் இது ஓப்பன் பண்ண முடியாது. பட் எப்படி இது யூஸ் பண்ணலாம்னா இங்கே நம்ம டபுள் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஃபுல் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸட் கொஞ்சம் டிசைனாக இருக்கணும்னு சொல்லி டோர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க திங்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ அது பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருந்த இடத்துல நம்ம ஷீட்டுக்கு பதிலாக அது நம்ம கடப்பாக்களுக்கு பதிலாக நம்ம ஷீட்டை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஷீட் வைக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் திங்ஸ் எதுவும் இருந்தாலும் சரி, தண்ணி எது பண்ணாலுமே சரி, நமக்கு எதுவுமே அப்சர்வ் ஆகாது, அது ஒட்டி பிடிக்காது. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் கேட்டனால நம்ம ஷீட்லேயே பிளேட்ஸ் வச்சு டிசைன் செல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உள்ள கிச்சனுக்கு என்ட்ராகவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் செட்டப் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் அதே தான் பார்க்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு 6 அடி தான் இருக்கும் டெப்த்து. ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கிளாஸ் டோரு, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்லேயே டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷீட்லேயே உங்களுக்கு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே அப்படியே கிச்சன் பார்க்கலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் வருது. ஸோ இது எல் ஷேப் ஒரு செமி மாடுலர் கிச்சன் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராலி செட்டப்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயில் ப்ராடக்ட்லேருந்து பிளைன் பேஸ்கெட் பார்க்கலாம். நீங்கள் இது பிக் சைஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெரிய பெரிய திங்ஸ் பிளேட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிக் சைஸில் ஒரு ஆயில் ப்ளோட். அண்ட் இங்கேயும் பார்க்கலாம் உங்களுக்கு கட்லரி, பிளைன் பேஸ்கெட். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பேஸ்கெட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் பிளைன் பேஸ்கெட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பிளேட்ஸ் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளேட்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளைன் பேஸ்கெட்ஸ் இது எஸ்எஸ்சில் வைக்கும்போது என்னென்னா, நீங்கள் பிளேட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற திங்ஸ் எல்லாரும் சரி, மற்ற என்ன பிளேட்ஸ்னாலும் சரி, என்ன எவ்வளோ குக்கர் அந்த மாதிரி எதுனாலும் சரி எல்லாமே நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பிளைன் பேஸ்கெட் ஒரு அட்வான்டேஜ். ஸோ கஸ்டமர்ஸ் இது பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளைன் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கலாம் வாஷ் மிஷின் கீழே இருக்கிற டோரும் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்கு கீழே இருக்கிற எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் பேஸ்கெட் தான் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் கிச்சன் செட்டப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேலே ஃபுல்லாக லாக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு இப்போ பெயிண்ட் ஒர்க் முடிஞ்சனால எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்மெல்ஸ் எல்லாமே வெளியே போன சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ண உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வருது, டோர் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக ப்ளைனாக இது இருக்குது. ஸோ இங்கே ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸ் செட்டப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வால் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வால் பாக்ஸ் எனக்கு நீட் இல்லை சொன்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பாக்ஸ் செட்டப் பண்ணி கொடுத்து இங்கே செல்ஃப் செட்டப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நிறைய ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம கிச்சனுக்கு இந்த கார்னரில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு பிளேட் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி விடல. வைக்கிற திங்ஸ் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட் இன்செர்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். அது ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல் கிளாம்லாம் அடிச்சிருக்கும். இந்த 4 கார்னர்லேயும் எல் கிளாம் அடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் நல்லா இருக்குங்க. ஸோ கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். எஸ்எஸ் இன்ச்சஸில் வருது உங்களுக்கு. கிச்சன் பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ் இன்ச்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் எஸ்எஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேக் சைடு எல்லாமே பேனலிங் பண்ணி கொடுத்து ரொம்ப நீட்டாக வந்துருக்கு இந்த பாக்ஸ் செட்டப். அண்ட் செக்டு கிளாஸில் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிச்சன் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு கிச்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்மால் கிச்சன் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது கெஸ்ட்டு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா எங்கேயாவது நீட் இருந்தாலும்
நம்ம இந்த கிச்சனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே டோர்லேயே வச்சு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கல் இருக்கிறனால ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கல் இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா கீழே ஃப்ரேம் கூட நம்ம ஷீட்லேயே பண்ணி கீழே ஷீட் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியாது. மேலே லாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஏன்னா பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சாலும். ஸோ டோர் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழேயும் டோர் வச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஸ்மால் கிச்சன். ஸோ வாங்க நீங்கள் வார்ட்ராப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3 பெட்ரூம் வார்ட்ராப்ஸ் டிவி எல்லாமே பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம ஷீட்லேயே ஒரு வார்ட்ராப் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் வரும். அண்ட் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும். நீங்கள் ஆக்சுவலாக கடப்பக்கல் இருக்கிறனால நம்ம டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கும்போது ஃபுல் சைஸில் வார்ட்ராப் பண்ணியாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் கடப்பக்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இதுவே கடப்பக்கல் இல்லைன்னா நம்ம ட்ரார் செட்டப்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ட்ராவர், லாக்கர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வேணும்னா கடப்பக்கல் வைக்கக்கூடாது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறது என்னன்னா, இந்த மாதிரி கடப்பக்கல் வைக்கலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. ஸோ ஒரே இதுதான், ஸ்கொயர் ஃபீட்ஸ் கம்மியாக வரும் நம்ம வந்து அவுட் மட்டும் கவர் பண்ணும்போது. பட் லைஃப் பார்க்கும்போது நம்ம கடப்பக்கல் வைக்கும்போது என்னென்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சு திங்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியும். தவிர இதில் லாக்கரோ இல்லை ட்ராவோ ஸ்லைடிங் சம்திங் இந்த மாதிரி வச்சாங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குங்க, பண்ண முடியாது. பட் கடப்பக்கல்லில் நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஸோ மேலே லாக் பண்ணி பார்த்தோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூம்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ வார்ட்ராப் செட்டப் மாதிரி இங்கே ட்ரெஸ்ஸிங் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள ஷீட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்து அண்ட் அவுட்ரு ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கொடுத்துருக்கோம். வெளியே டோர் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிரர்லேயே டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டோரில் மிரர் வந்துடும். அதில் உள்ள ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஷீட் தாங்க. ஸோ மேக்கப் திங்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு எந்த திங்ஸ்னாலும் சரி உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டப் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ட்ரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சேர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கார்னரில் டிசைனை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூமில் வாட்ராப் செட்டப்லாம் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படி நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த 2 ஃப்ளோர்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பால்கனி மாதிரி செட்டப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஷூஸ் செப்பல்ஸ் வச்சு இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப் ஐடியில் இது பண்ணியிருக்கோம். ஸோ தாராளம் வெயிட் தாங்கும், நீங்களே பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 80 kg மேலே இருக்கேன். ஸோ இந்த வெயிட்டு தாராளமாக தாங்கும். ஸோ அந்தளவுக்கு வெயிட் தாங்குற மாதிரி நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம திங்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட். ஸோ சில கஸ்டமர்ஸ்லாம் ஃபுல் ஒயிட்டில் எப்படி இருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஒயிட்டில் இந்த லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபுல் ஒயிட்டில் பண்ணும்போது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வரும் ரூமுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். ஒரு ரூம் வந்து ஒரு 10 அடி இருக்குன்னா 12 அடி ரூம் மாதிரி சைஸில் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஒயிட்டோட ப்ளஸ். அண்ட் இன்னொன்று பார்க்கலாம், நீங்கள் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி வாங்க பார்க்கலாம். ஸோ கீழே பண்ண அதே செட்டப்லாம் இங்கேயே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு டோர் வச்சு ஃபுல் செட்டப் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைட் பேனலிங் எல்லாமே பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் டோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும். அண்டு உள்ளுக்குள்ள மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ராப். ஸோ இங்கே சேர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது அது அழகான ஸ்பேஸ். ஸோ இதை இங்கே பண்ணது. ஸோ அப்படியே நீங்கள் பேக் சைட் பார்க்கலாம், ஒரு ஸ்டடி டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ குழந்தைய உட்காந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இங்கே நம்ம ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சேர் வச்சு உட்காந்து எழுதுறது, இங்கே லைட் செட்டப் வச்சோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரா, பென், புக்ஸ் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக. ஸோ சின்ன சேர் இருந்துச்சுன்னா சேர் உள்ளே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்காக இந்த ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் மேலே ரூம் பண்ணது. ஸோ
கைஸ் இந்த வீட்டில் நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ யூபிவிசியில் ஒரு டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். ஸோ வார்ட்ராப்ஸ் அண்ட் டிவி யூனிட், பூஜா யூனிட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ், 2 பெட்ரூம்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ A1 இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு, பெங்களூர் அண்ட் கேரளா, இப்போ மும்பையிலும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று தான் கீழே நம்பருக்கு மட்டும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ அந்தந்த ஏரியா இருக்கிற மேனேஜர்ஸ் நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் இது டிலே ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டிலேக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் இருக்கிறதுனால ஃபீட்பேக் எடுக்க முடியல. மேபி ஃபியூச்சரில் அந்த ஃபீட்பேக் வீடியோ நம்ம போடுறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணால் நீங்கள் பண்ணணும் ஒன்று தான் மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.